அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பாலூகி பெருகச் செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளி தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான இறை மக்களே, இந்த திருநாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் அழைக்கப்பட்ட நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் புதிய ஒரு நாளை கொடுத்திருக்கிறீர். இந்த நாளை நாங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் நீ சொல்லும், நாங்கள் கேட்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அன்பான இறை மக்களே, உலகிலேயே மிகவும் கடுமையான தண்டனை எது என்று சொன்னால் புறக்கணிப்பு. நாம் அனைவரும் வாழ்வில் சார்ந்திருக்கின்ற அல்லது சந்திக்கவிருக்கும் அனைத்துமே வருத்தமான அனுபவங்கள் தான். புறக்கணிப்பே மனித அனுபவங்களில் மிக சில ஆழமான காயங்களை உருவாக்குகிறது. நாம் நன்றாக நினைக்கின்றோம், இவர் நன்மை செய்வார், இவர் உதவுவார், இவர் நன்மையானவர் என்றெல்லாம் நினைக்கின்றோம். ஆனால் அதே மனிதர்களால் தான் நாம் நிராகரிக்கப்படுகிறோம், புறக்கணிக்கப்படுகிறோம் என்று நினைக்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் எசேக்கியேலை கடவுள் அழைத்து தமது ஆவியின் ஆற்றலை கொடுத்து தம்மை புறக்கணித்த மக்களிடமே அனுப்புகிறார். 2:2 கடவுளுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இஸ்ரவேல் மக்களை செவிசாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் அவர்களுக்கு இறைவாக்கினராக செயல்பட வேண்டும் என்ற பணிக்காகவே எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வன்கண்ணனும் கடின இருதயமும் கொண்ட மக்களிடம் கடவுள் அவரை அனுப்புகிறார். இன்றைக்கு இந்த காரியத்திலிருந்து பார்க்கும்போது புறக்கணிப்பு இன்றைக்கு ஒரு ஊழியரால் எந்த ஒரு மனிதனும், எந்த ஒரு குடும்பமும், எந்த ஒரு நாடும், குருசேகரமும் புறக்கணிக்கப்படுவதில்லை. ஆனால் மக்களால் தான் இந்த ஊழியர்கள், ஆசாரியர்கள் இவர்களெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த புறக்கணிப்பை ஆண்டவராகிய கடவுள் யார் ஊழியரை, தீர்க்கதரிசியை புறக்கணித்தார்களோ அதே மக்களிடத்தில் எசேக்கியேலை தேவன் தெரிந்து கொண்டு அனுப்புகிறார். வன்கண் பார்வைகள், கடின உள்ளங்கள் படைத்த மக்களிடத்தில் மீண்டும் அனுப்புகிறார். ஆகவே அன்பான இறை மக்களே, நீங்களும் நானும் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரையெல்லாம் புறக்கணித்தோமோ முதலாவது என்னிலிருந்து அந்த விடுதலை பணி துவங்க வேண்டும். இன்றைக்கு நான் யாரை புறக்கணித்தேனோ அவர்களை நான் தேடிச் செல்ல வேண்டும். இன்றைக்கு நம்மை யார் புறக்கணித்தார்களோ அவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும். அதுதான் இஸ்ரவேலின் கடவுளுடைய திட்டம். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். அவர் யெகோவா தேவன். ஆகவே அவருடைய வாழ்க்கையிலே புறக்கணிக்கப்பட்ட இஸ்ரவேல் மக்கள், அடிமையாக இஸ்ரவேல் எகிப்திலே விட்டப்பட்ட போது அவர்களை மீட்டெடுக்க
வணங்கா கழுத்துள்ள மக்கள், மோசையை அநேக முறை குறை சொல்லியவர்கள், குற்றப்படுத்தியவர்கள், அவர்களிடத்தில் மீண்டுமாக இந்த எசேக்கியேலை அனுப்புகிறார். எசேக்கியேல் 2ஆம் அதிகாரம் 2:2 2:3 வசனத்திலும். ஆகவே இதிலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நாம் இடர் நிறைந்த பணி என்பதை நாம் உணர முடியுது. அநேகர் நினைக்கிறார்கள் கடவுளுடைய ஊழியம் என்பது ஒரு ராஜ பணி என்று சொல்லி, அது ஒரு ராயல் ஒர்க் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் அன்பான இறை மக்களே, அது முள்ளில் மேல் நடக்கின்ற ஒரு பணி, முட்படுக்கையின் மேல் படுத்து உறங்குகின்ற ஒரு பணி. எப்பொழுது வேணாலும் எழுந்திருக்க வேண்டும், எப்பொழுது வேணாலும் நிற்க வேண்டும். இன்றைக்கு உலகமெங்கும் பார்க்கிறோம் ஊழியர்களுடைய நிலையை. இன்றைக்கு ஏதோ கடமைக்கு 200 ரூபாய் கொடுத்தால் ஒரு ஊழியர் வருகிறேன் என்று சொல்லுகிற சபையார்கள், இன்றைக்கு அவர்களுடைய புறக்கணிப்பு, அவர்கள் நம்மை புறக்கணிக்கிறார்கள், ஊழியர்களை புறக்கணிக்கிறார்கள் இந்த வார்த்தைகளால். இதனால் மீண்டும் அவர்களிடத்தில் சென்று அவர்களை நல்வழிப்படுத்துவதுதான் கடவுளுடைய திட்டம் என்பதை இன்றைக்கு நாம் உணர்ந்தவர்களாக அழைக்கப்படுகிறோம். ஆகவே அன்புக்குரிய இறை மக்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அற்பமான நாட்களில் கடவுளுக்காக நாம் இரத்தம் சிந்தி மறிக்க, நாம் நம்மை யாரெல்லாம் புறக்கணித்தார்களோ அவர்களிடத்தில் மீண்டும் பணியை நாம் துவங்க செபத்தின் வழியாக அழைக்கப்படுகிறோம். ஜெபிக்கலாம். நேசமுள்ள இயேசு சுவாமி, இந்த நாளுக்கென்று காத்திருந்தவர்கள் அநேகர் இல்லை, ஆனால் எங்களை தெரிந்து கொண்ட இயேசு ஆண்டவரை, இன்றைக்கு நாங்கள் இந்த திருச்சபையால் புறக்கணிக்கப்பட்டாலும் மைனாரிட்டி என்று, ஆனாலும் கூட நீர் எங்களை புறக்கணித்தவர்களிடத்தில் எங்களை மீண்டுமாக அனுப்ப சித்தம் கொண்டிருக்கிறீர். இந்த ஆண்டவரை வேலையை ஆண்டவரை உம்முடைய பலன் இல்லாமல், உம்முடைய அபிஷேகம் இல்லாமல், உம்முடைய அழைப்பு இல்லாமல், அர்ப்பணிப்பு இல்லாமல் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சிந்தைகளை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசுவின் பொற்பாதம் பணிந்து வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் தூய ஆவியினுடைய வழிநடத்தலும் பாதுகாப்பும் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன்.